டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 9 சிலபஸ் பேஸ் பண்ணி எஸ்சிஆர்டி புக்கை நமக்கு வந்து வெற்றி அகாடமிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற யூனிட் 9 சிலபஸ் என்னென்ன அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாடு குறியீடுகளும் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சி இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகள் பலதரப்பு இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்கள், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகள், தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், அதே போல 6, 7, 8, 9 இந்த 9 தலைப்புகளும் டிஎன்பிஎஸ்சில இருந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதற்கான கண்டென்ட்ஸ் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல எடுக்க முடியும். ஸோ அதுல ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டெக்ஸ்ட் புக். சரிங்களா? நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள டெக்ஸ்ட் புக். ஸோ இந்த புத்தகம் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து மட்டும், சரிங்களா, வேற எங்க இருந்து இல்லாம டெக்ஸ்ட் புக்ல இருந்து மட்டும் எடுத்து, சரிங்களா, டெக்ஸ்ட் புக்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத அப்படியே எடுத்து உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே மிக முக்கியமான புத்தகம். இது வந்து அடிப்படை. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வெளியில புத்தகங்கள் இருக்கு வாங்கணும் அப்படிங்கறத நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதற்கும் தனியா இந்த சிலபஸ் பேஸ்டு புக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் புக் பிளஸ் வெளியில இருக்கிற சோர்சஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி யூனிட் 9 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டோட அந்த புத்தகம் நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. சரிங்களா? சோ இதை நீங்க கவனிங்க. சோ இது வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் புத்தகம் மட்டும் கொடுத்திருக்காங்க அட்டைப்படத்துல. பட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப காமிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பழைய பாடத்திட்டம் புத்தகங்கள்ல இருந்தும் இதை வந்து தலைப்புகள் எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஓல்டு செல் டெக்ஸ்ட் புக் பிளஸ் நியூ டெக்ஸ்ட் புக் ரெண்டும் சேர்ந்து நமக்கு யூனிட் 9க்கு எங்க இருந்தெல்லாம் கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்படியே எடுத்து போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? புத்தகத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 300 ரூபாய் தான். சரிங்களா? சோ இந்த புத்தகம் இப்ப நம்ம கடையில ஸ்டாக் இருக்கு. வேணுங்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவசியம் நம்ம கடை நம்பருக்கு எப்பவும் போல வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். சோ எப்பவும் போல வாட்ஸ்அப் பண்ணும்போது புத்தகத்தோட பெயரை நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணணும். வெற்றி யூனிட் 9 கேட்டீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு சிலபஸ் பேஸ்டு புக் இருக்கு எஸ்சிஆர்டி இல்லாம. சோ இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்தை அனுப்புங்க. இல்லாட்டி யூனிட் 9 எஸ்சிஆர்டி புக் வேணும் தமிழ் மீடியம் அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இது வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு எஸ்சிஆர்டி புக் இப்போ ரிலீஸ் ஆகல. சரிங்களா? டெக்ஸ்ட் சிலபஸ் பேஸ்டு புக் ரெண்டுக்குமே இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. பட் இது வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பக்காவா கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம அனுப்பி வைப்போம். அந்த ப்ரொசீஜர் அப்கோர்ஸ் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வீடியோ லிங்க் இருக்கும். அதோட ஆடியோ வெர்ஷனை மட்டும் நம்ம அனுப்பி வைப்போம். இப்போ கீழே லிங்க் இருக்கு இல்லைங்களா, யூடியூப் வீடியோ லிங்க், அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் ஆடியோ மட்டும் தான். சரிங்களா? அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல உங்களுக்கு வந்து எல்லா கிளாரிபிகேஷன்ஸும், போன்பே, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், சிஓடி பண்றது கிடையாது. நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம், எத்தனை நாள் வந்து சரி எப்ப அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க எங்களுக்கு டைரக்டா போன் கால் பண்ணி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. கம்ப்ளீட் கிளாரிபிகேஷன் உங்களுக்கு அந்த ஆடியோ கேட்டுட்டீங்கன்னா கிடைத்து விடும். சரிங்களா? சோ அதனால நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது. அதனால நம்ம கால்ஸ் என்கரேஜ் பண்றது கிடையாது. சரிங்களா? நீங்க கால்ஸ் பண்ணவே வேண்டியதில்லை. அதே போல வாட்ஸ்அப் கால்ஸ் நம்ம அட்டனே பண்ண மாட்டோம். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லிடுறது. டைரக்ட் போன் கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஒருவேளை நாங்க ஏற்கனவே அந்த 5 minutes 11 செகண்ட்ல கொடுத்த ஆடியோல இருக்கக்கூடிய அதே டீடைல்ஸ் கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த ஆடியோ கேடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வேற ஏதாவது அது மீறி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா மட்டும் நீங்க டைரக்டா போன் கால் பண்ணி கேட்டுக்கலாம். பட் அதை மீறி உங்களுக்கு எந்த தகவலும் தேவைப்படாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஆடியோ தான் அது. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் கம்ப்ளீட் டீட்டெயிலா எந்த புத்தகம் அப்படிங்கறத வெற்றி யூனிட் 9 கேட்டீங்கன்னா அப்ப நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமானு கேட்போம். அப்புறம் எஸ்சிஆர்டிசி இல்ல சிலபஸ் பேஸ்டு புக்கானு கேட்போம். ஸோ நம்ம கம்யூனிகேஷனுக்கு வந்து டைம் அங்கேயே போயிட்டு இருக்கோம். என்ன புக்குங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து 2-3 மெசேஜஸ் கான்வர்சேஷன்ஸ் இருக்க வேண்டியது வந்துடும். பொதுவாக நம்ம வந்து ரிப்ளை பண்றதுக்கு ஆவரேஜா வந்து 20 minutes 30 minutes எடுத்துக்கும் நிறைய நேரங்களில். அப்படிங்கும்பொழுது 2-3 ரிப்ளைஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கறத நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ தெளிவா இந்த புத்தகம் தான் வேணும்னு சொல்லிடுங்க. இல்லாட்டி இந்த புத்தகத்தில் அட்டைப்படத்தை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப்பில். மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.